துளாராசிக்காரர்களுக்கு வருஷ தொடக்கத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான பலன்களை இந்த வருடம் முழுக்க தருவதற்கு காத்திருக்கார். பாரதி அம்மா சொல்லும் பொழுது அற்புதமான வார்த்தையை பதிவு பண்ணாங்க. 10வது இடத்துல குரு நகரும் பொழுது அதோடு சேரக்கூடிய கேது வந்ததுக்கு பிறகு வேலை, தொழில், பண விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றது தான் துளாராசிக்காரர்களுக்கு நான் ஆழமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். குரு 10ல் உச்சமடைகிறார். 10ல் உச்சமடையக்கூடிய குரு புதிய பட்டத்தையும், பதவியையும், பொறுப்பையும், புகழையும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அப்படின்னாலும் அது உங்களுக்கு மனநிறைவுக்குரியதாக இருக்குதா அப்படின்றதுல தான் நீங்கள் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ரொம்ப குறிப்பாக உச்சமடையக்கூடிய குரு உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குடும்பத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவு எல்லாமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் விரும்பிய துறையில உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல சீட்டு கிடைக்குங்க. இந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ஒரு சாதக பலனை அது பெற்றுத்தரும். அதே மாதிரி 4வது இடத்துல அந்த குடும்பஸ்தானம், சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஏற்கனவே துளாராசினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு. சின்ன தவறா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட முகத்துக்கு நேரா பேசிட்டு கடைசி குற்றவாளியா மாறுறது நீங்க தான். ஆனா இந்த வாட்டி அன்போடு, கொஞ்சம் புரிதலோடு, பக்குவத்தோடு எடுத்து சொல்லுங்க. ஏங்க கொஞ்சம் உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு பொறுமையா சொல்லுங்க. அதட்டி கேட்குறியாமான்னு சொல்லி அதிலேயே பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மனதில் இருப்பதை மனதில் பட்டம்படி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்து பேசினாலே போதும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளா வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய கனவு சரியாகும். எங்க அம்மாவோட ஒரே பிரச்சனை சார், வீட்டுக்கே போக முடியல சார், வேலை செய்யற இடத்துலையும் பெரிய நெருக்கடி இருக்கு சார்னா இந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி வந்து பல்வேறு அச்சுறுத்தல்களை கொடுத்தாலும் குரு உச்சமடைஞ்சு சனியை பார்க்கறதுனால மறைமுகமாக இருந்த கடன் சுமைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்குரிய வாய்ப்பை குரு பார்வைக்கு பிறகு ஏற்படுத்தும். 5ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. என்னதான் பஞ்சம ஸ்தானத்துல உங்களுக்கு பெரிய யோகா அதிர்ஷ்டத்தை ராகு கொடுக்குன்னு நான் சொன்னாலும் 5ல் ராகு இருக்கிறது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல், மனசங்கடங்கள் வரும். சின்ன குழந்தையா இருந்தா உடம்ப பார்த்துக்கோங்க. பெரிய பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களும் துளாராசிக்கு ஒரு அற்புத பலன்களை தரக்கூடியதா இருக்கு. அம்மா முன்னாடி சொன்ன மாதிரி வேலை, தொழில், பணம் இந்த 3 விஷயத்துல பக்குவத்தோடு இருங்க. மற்ற எல்லாம் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடமாகவே அமையும்.